வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு தோழர் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்து இருக்கின்ற மது ஒழிப்பு மாநாடு, அதை ஒட்டிய செய்தியாளர்கள் சந்திப்பு, அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள், இது எல்லாத்தையும் ஒரு மாநாடு நடக்குதா அல்லது இந்த தமிழக அரசியல் சூழலில் யார் என்ன மாதிரியான சித்தாந்தவாதிகள், என்ன மாதிரியான நோக்க சிந்தனை உடையவர்கள் என்ற ஒரு காரசாரமான பேட்டி போய் கொண்டிருக்கிறதா என்று புரியாத ஒரு சூழலில் இன்றைய அரசியல் களம் மிகவும் சூடாக இருக்கின்றது. குறிப்பாக அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு மாதிரி தடுமாறிய ஒரு சூழலில் தோழர் திருமாவளவன் அவர்களினுடைய அணுகுமுறை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது, இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு நாங்கள் யாரையெல்லாம் அழைக்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, எப்பொழுதும் மதவாத சிந்தனையோடு இருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியையும், சாதியவாதிய சிந்தனையோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியையும் நாங்கள் அழைக்கப் போகலை. அதற்கு காரணம், நாங்கள் ஒருபொழுதும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடையோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோடையோ கூட்டணிக்கு போகிறது இல்லை, அல்லது அந்த கூட்டணி இருக்கின்ற கட்சிகளோடு ஒருபொழுதும் கூட்டணி இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிய சிந்தனையுடைய கட்சி என்று தோழர் திருமாவளவன் பொது வழியில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருடைய கணக்கின்படியே மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது தேர்தல் காலத்து சித்தாந்தங்கள், தேர்தல் காலத்து கூட்டணிகள், இவற்றை எல்லாத்தையும் தாண்டி ஒத்த சிந்தனையின் அடிப்படையில், ஒத்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றிணைகின்ற ஒரு மாநாடு அப்படின்னு அவர் முதல் பகுதியில் சொல்கிறார். அந்த முதல் பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, நோக்க சிந்தனை ஒன்று தான், ஒன்றா இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம், குறிப்பாக மது ஒழிப்பு நடக்கணும், மது இல்லாமல் இருக்கணும், இந்த மண்ணில் மது விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு அப்படின்ற சிந்திக்கின்ற எல்லாரும் கலந்துக்கலாம். அதிமுக கலந்துக்கலாம், விஜய் கட்சிக்கு கலந்துக்கலாம், இன்னும் பல கட்சிகள். அவர் கலந்துக்க கூடாதுன்னு சொன்ன கட்சியில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போது உடனடியாக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியே சாதிய சிந்தனை உள்ள கட்சி, அதனால் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்ற திருமாவளவன் அவருடைய கடந்த கால தேர்தல் காலத்து அணுகுமுறை, அல்லது அவர் கூட்டணி வைத்த கட்சிகள் அவரை அணுகிய விதம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சாதிய கட்சியா, இல்லை விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான கட்சி என்ற கேள்வியை பொதுத்தளத்தை எழுப்பியிருக்கு. சரி, நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி சாதிய கட்சியா என்ன அப்படிங்கிற விவாதத்திற்கு, அல்லது அந்த அணுகுமுறை என்ன மாதிரியான, அது பொது சிந்தனையோடு நகர துடித்தாலும் திராவிட பெருங்கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளை சாதிய கட்சியாக பார்த்ததா என்னன்னு பார்ப்பதற்கு முன்னாடி, இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கொங்கு நாடு மக்கள் ஈஸ்வரன் கட்சி, அண்ணன் தனியரசு அவர்களுடைய கட்சி, இன்னும் பல்வேறு இயக்கங்கள், கட்சிகள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு இந்த செய்தியை வெளியிட்ட தோழர் திருமாவளவன் வந்திருக்கணும். ஏன்னா அதனால தான் அவர் தடுமாறும் திருமாவளவன் என்று நம்ம எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை அழைக்கக்கூடாது, அது பன்னெடுங்காலமாக மது ஒழிப்பு குறித்து, மது ஒழிப்புக்கு எதிரான இயக்கங்களை நடத்தி, மது ஒழிப்பு பிரச்சாரங்களை நடத்தி, இன்னும் தன்னுடைய தேர்தல் கொள்கை உடன்படிக்கைகளெல்லாம் பூரண விலக்கு குறித்து பேசிட்டு வர்ற பாட்டாளி மக்கள் கட்சியை அழைக்கிவிடக்கூடாது, தன்னுடைய மாநாட்டு மேடைக்கு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற காரணம், நாங்கள் தேர்தல் காலத்தில் உடன்பாடு எப்பொழுதும் வைத்துக்கொள்ள விரும்பாத பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியும் அழைக்கல அப்படிங்கிறாரு. அதே போல் இங்கே சாதிய கட்சிகளாக தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலேயோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலேயோ இருக்கின்ற மற்ற கட்சிகளை நான் அழைப்பேன், அவங்க பங்கேற்கலாம் அப்படிங்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை சாதிய சிந்தனை உள்ள கட்சியாக பார்த்த திருமாவளவன் அவர்கள் கொங்கு நாடு ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சியோ அல்லது தனியரசு கட்சியோ சாதிய கட்சியாக பார்க்காமல் போனதற்கு காரணம் அவருடைய காழ்ப்புணர்ச்சி வாய்ந்த சித்தாந்த தடுமாற்றம் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகளை எப்படி பார்க்குறாங்க, பொதுத்தளத்தில் எப்படி பார்க்குறாங்க, அல்லது தேர்தல் காலத்தில் இந்த திராவிட கட்சிகள் தன்னுடைய கூட்டணி பங்குக்கு அழைக்கும் பொழுது, அல்லது கூட்டணி வாயிலாக அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கீடு செய்யும் பொழுது என்னவாக பார்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னவாக பார்க்கிறார்கள்? 2009 அந்த இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தொடர்கின்ற எல்லா காலத்திலையும்
திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனி தொகுதியை ஒதுக்கினாரா இல்லையா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள்? அது குறித்து கூட விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் ஐயா வன்னியரசு அவர்கள் வந்து நீங்கள்லாம் வந்து தனி தொகுதியை வச்சுட்டு போயிடுங்க, பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் கேட்டார்னு பகிரங்கமாக அவர் வெளியில் சொல்லியிருக்கிறார். யார்? திரு வன்னியரசு அவர்களே சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு வந்து அதே சிந்தனை உள்ள எல்லாத்தையும் நம்ம அழைக்கிறோம். இதுதான் வந்து பொதுவான அஜெண்டாவாக திருமாவளவன் அவர்களால் முன்மொழியப்பட்டது. அப்போ அந்த அஜெண்டா வந்து கொங்கு மக்கள் கட்சி ஈஸ்வரனுக்கோ தனியரசு அவர்களுக்கோ இன்னும் பிற பிற கட்சிகளுக்கோ நேற்று வரை சாரா ஆலையை நடத்திக்கிட்டு போன ஆட்சி வரை, அதாவது சாராய ஆலைகளை நடத்தி கொண்டு வந்த அஇஅதிமுகவுக்கோ பொருந்தும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொருந்தாமல் போனதில் தான் திருமாவளவன் அவர்களினுடைய இந்த அணுகுமுறையினுடைய தடுமாற்றம் தெரிகிறது. இப்போ ஆளூர் சானாவாஸ் அவர்கள் வந்து இது குறித்து பேசும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து தேர்தல் காலத்தில் இருக்கின்ற நிலைப்பாடு வேற, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2009 தேர்தல் கூட்டணியில் அங்கம் வகித்த அதே காலகட்டத்தில் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அங்கம் வகித்த விடுதலை சிறுத்தைகள் தான் வெளியே வந்து இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு யார் சொல்கிறா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற ஆளூர் சானாவாஸ் சொல்கிறாரு. இப்போ அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனப்படுகொலையினுடைய சூத்திரதாரியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனப்படுகொலை நடக்கின்ற காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணியில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. ஆனாலும் நாங்கள் வந்து அந்த கூட்டணியை முறித்து கொள்ளாமல் வெளியிலிருந்து மற்றவர்கள் ஒருங்கிணைக்கின்ற நெடுமாறன், வைகோபால்சாமி அவர்கள் போன்றவர்கள் ஒருங்கிணைக்கின்ற கூட்டங்களில் வந்து தோழர் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டு பேசினார் அப்படிங்கிறார். இந்த சந்தர்ப்பவாதத்தை தான் தடுமாற்றம்னு சொல்கிறாங்க. அரசியலில் இதுக்கு பேர் தான் தடுமாற்றம்னு சொல்கிறது. இப்போது ஒத்த சித்தாந்தத்தின் அடிப்படையில், ஒத்த கொள்கையின் அடிப்படையில், ஒத்த கொள்கையாக இருக்கின்ற மது ஒழிப்பின் அடிப்படையில் இவர்கள் கூட்டணி சேர வேண்டுமென்றால் வெகு காலமாக மது ஒழிப்பு குறித்து பேசி கொண்டு வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சேரணும். ஆனால் கூட்டணி சேர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். அதனால் அது வந்து தேர்தல் காலத்து விளக்கத்தையே இதுலேயும் நாங்கள் கடைபிடிப்போம் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே வந்து இல்லை, நாங்கள் வந்து ஒத்த சிந்தனையோடு இருக்கிறவர்களை ஏற்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ இதுதான் அவருடைய குழப்பத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலையும் அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், ஒரு தலித்தினால இந்த மாநிலத்தின் முதல்வர் பதவியை அலங்கரிக்க முடியாது, அதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற திராவிட கட்சிகள். யார் சொன்னது? தோழர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தன்னுடைய கூட்டணியில் அங்கம் வகித்த போது கூட பொது தொகுதிகளுக்கு தோழர் திருமாவளவன் அவர்களை கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைத்து சொல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. அதனால் அது ஒரு எதனால் நிகழ்வுது, என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்க, நான் சாதிய கட்சின்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவருடைய புதல்வர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதிய கட்சியோடைய வச்சுக்கோங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் மக்களினுடைய கல்விக்காகவும் மது ஒழிப்பிற்காகவும் போராடுகிறோம் என்று அவங்க பொது வெளியில் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நம்மீது கொடுத்தப்பட்ட முத்திரை என்ன, நம்ம எவ்வாறு நடந்து கொண்டோம், நம்மளுக்கு பொது தொகுதியை தர்றாங்களா அப்படிங்கிற எல்லா கணக்குகளையும் விடுத்த திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ற நாடகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் இணைத்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு புதிய ட்விஸ்ட் நாடகத்தை போட்டிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆறுதல் படுத்துகிற ஒரு செய்தி. அதுலேயும் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து அவர் மிக தெளிவாக கேட்டுக்கப்பட்டது என்னென்னா, இப்போ அஇஅதிமுக கட்சியை நீங்கள் கூப்பிட்றீங்க, உங்கள் மாநாட்டு மேடைக்கு அவங்கள அழைக்கிறீங்க, அவங்க வர்றாங்க, மாநாட்டு மேடையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக மூர்க்கமாக தாக்கி பேசுகிறாங்க. இந்த மூர்க்கமாக தாக்கி பேசுகின்ற பொழுது நீங்கள் அந்த மேடையில் அவர்களை அனுமதிப்பீர்களா? அப்படி அனுமதித்தால் கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் உங்களை தொடர்வதற்கு அனுமதிப்பார்களா என்ற கேள்விகளுக்கு
விடுதலை சிறுத்தைகளினுடைய தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரல. கூடுதலாக இதுவரையிலும் நடந்து முடிஞ்சு போயிருச்சுங்க. இன்னமேலுக்கு இந்த நொடியிலிருந்து பூரண மதுவிலக்கு குறித்து பேசுகின்ற கட்சிகளோடு மட்டும்தான் கூட்டணி என்று தோழர் திருமாவளவன் அறிவித்தால் கூட சரி ஏதோ ஒரு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த அஇஅதிமுகவை நாங்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைக்கிறோம். இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் அவர்கள் மது ஒழிப்பு சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் மேடை ஏறி அந்த மாதிரி பேசிட்டு அடுத்த முறை தேர்தலில் பூரண மது ஒழிப்பு குறித்து அஇஅதிமுக அறிக்கை வெளியிட போகுது, அதோடு நாங்கள் கூட்டணிக்கு போக போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு டிக்ளரேஷன் வெளிப்பாடும் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த தளத்தில் மற்ற கட்சிகளை ஒரு ஒரு மூர்க்கமான அடையாளத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாரா? இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சித்தாந்தமுடைய கட்சி என்று மற்றவர்கள் பேச வேண்டும், மற்றவர்கள் என்ன சித்தாந்தமுடையவர்கள் என்று இவர்கள் பேச வேண்டும், மாநாட்டுக்கு வருபவர்கள் யார், மாநாட்டை எதிர்ப்பவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பேச்சு இங்கு நிலவ வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையில் மது ஒழிப்பு என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கமானது இந்த மாநாட்டை முன்னெடுக்கின்ற தோழர் திருமாவளவனுக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் சாதிய கட்சியாக இருங்க, நீங்கள் மத கட்சியாக இருங்க, நீங்கள் எந்த தேசிய கட்சியாக இருங்க, இது மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லோரையும் இந்த கூட்டணிக்கு இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறோம் என்று ஒரு பொதுப்படையான சித்தாந்தத்துக்குள்ளே எல்லாரையும் இவர் பேசியிருப்பார். ஆனால் இவர் என்னென்னா அவர் அப்படிக்கா அந்த வரையறையை வச்சு அவர் அப்படி தள்ளிவிடு, இந்தந்த வரையறையை வச்சு இவரை இப்படி தள்ளிவிடு, இதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையான நாடகமன்றி வேறு எதுவும் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.